கனகன்பட்டி குடியிருப்பு பணிக்கு அனைத்து நல்லுறவுகள் உலநாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைகளுக்கு பால் பற்றாக்குறையை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 விஷயம் சொல்கிறேன். இந்த ஆலமரத்தினுடைய விதைகளையும் அதனுடைய கொழுந்தையும் நல்லா அரைச்சி சாப்பிட்டு வந்தோம்னு வைங்களேன், பால் நல்லா சுரக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடும்போது பப்பாளி பழம் அடிக்கடி சேர்த்து சாப்பிட்டு வந்தாலும் நல்லது. அந்த சக்கரவள்ளி கிழங்குன்னு இருக்குல்ல, அந்த சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வேக வச்சு அதை பசும்பால் கலந்து கொஞ்சம் அரைச்சி அது கூட கற்கண்டு சேர்த்து ஒரு டம்ளர் டெய்லி குடிச்சிட்டு வந்தாலும் தாய்ப்பால் நல்லா சுரக்கும். இதை ஏதோ ஒன்று செய்து தாய்ப்பால் சுரந்து நல்லபடியாக வாழ்க. ஐயா, தாய்ப்பால் நிறுத்துறதுக்கு ஏதாவது வழி? தாய்ப்பால் நிறுத்துறதுக்கு வழி ஒன்றும் இல்லைம்மா, ஒரே ஒரு வழிம்மா. நீங்கள் தாய்ப்பால் வேண்டான்னு சொல்லும்போது மார்பகத்து மேலே மல்லிப்பூ வச்சு கட்டுங்க, ஒரு 2 நாள் கட்டுங்க. அப்படியே இதெல்லாம் அப்படியே பால் அப்படியே வற்றி போகும். சரிங்களா? பால் வற்றணுன்னா இப்படி, பால் ஊறணுன்னா அப்படி. அதை செய்து நல்வாழ்வு வாழ்க. வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம்.